நண்பர்களே, கவனமாகக் கேளுங்கள். உங்கள் மிகப்பெரிய எதிரி வேறு யாரும் இல்லை, உங்கள் சொந்த மூளையாக இருக்கலாம் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? ஆம், அதே மூளைதான் உலகத்துடன் போராடும் பலத்தை உங்களுக்கு அளிக்கிறது. அதே மூளைதான் உங்களை இருளில் தள்ளிவிடுகிறது, தனிமையில் வீசுகிறது. பின்னர் இப்போது நீயே சமாளி என்று கூறுகிறது. இப்போது யோசித்துப் பாருங்கள். ஒரு மனிதன் காட்டில் சிங்கத்தால் இறக்கவில்லை, விபத்தில் இறக்கவில்லை, நோயால் இறக்கவில்லை. அவன் இறந்ததற்குக் காரணம் அவன் தன் எண்ணங்களால், தனது கற்பனைகளால் தினமும் தன்னை உள்ளுக்குள்ளேயே அரித்துக் கொண்டான். ஏனென்றால் மனிதன் வெளியிலிருந்து வரும் ஆபத்தை விட ஒருபோதும் நடக்காத ஒரு எண்ணத்தால்தான் அதிக ஆபத்து உள்ளது. நீங்களும் இதை செய்திருக்கிறீர்கள் அல்லவா? எதிரில் இருப்பவர் என்னை புறக்கணிக்கிறார் என்று நினைத்திருக்கிறீர்கள். ஒருவேளை நான் தான் தவறோ என்று நினைத்திருக்கிறீர்கள். எல்லாம் முடிந்துவிடக்கூடாது என்று நினைத்திருக்கிறீர்கள். நான் யாருக்கும் தகுதியற்றவன் என்று நினைத்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த எண்ணத்தை நிறுத்த நீங்கள் எப்போதாவது முயற்சி செய்தீர்களா? ஒருவேளை இல்லை. ஏனென்றால் நீங்கள் அதிகமாகச் சிந்திப்பது உங்கள் பழக்கம், உங்கள் இயல்பு என்று நினைக்கிறீர்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், இது பழக்கமல்ல, இது ஒரு மெதுவான விஷம். இது ஒவ்வொரு நாளும் உங்கள் நம்பிக்கையை சிதைக்கிறது, ஒவ்வொரு இரவும் உங்கள் தூக்கத்தை பறிக்கிறது, ஒவ்வொரு உறவையும் முறிக்கிறது. அது உங்களை விட்டு பிரிக்கிறது. இதுவே மிகவும் ஆபத்தான விஷயம். இப்போது நீங்கள், நான் என்ன செய்வது, எண்ணங்கள் தானாகவே வருகின்றன என்று கேட்கலாம். எனவே கேளுங்கள், எண்ணங்கள் வருவது இயல்பானது. ஆனால் ஒவ்வொரு எண்ணத்தையும் வீட்டில் அமர வைப்பது முட்டாள்தனம். நீங்கள் யோசித்துக் கொண்டே இருக்கிறீர்கள், உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் யோசித்துக் கொண்டே இருக்கிறீர்கள், வாய்ப்புகள் நழுவிக்கொண்டே இருக்கின்றன. நீங்கள் யாரை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் ஒரு நொடி கூட உங்களை பற்றி யோசிக்காமல் மகிழ்ச்சியுடன் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அதிக சிந்தனையின் மிக கசப்பான உண்மை. உங்களை நினைவில் கூட வைக்காதவர்களுக்காக நீங்கள் உங்களை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கௌதம புத்தர் கூறினார், ஒரு எரிந்த கரியை நீங்கள் கையில் வைத்திருக்கும் வரை அது உங்களை மட்டுமே எரிக்கும். அதிக சிந்தனை என்பது நீங்கள் தினமும் எடுத்து, தினமும் எரிந்து, தினமும் ஒரு புன்னகையின் முகமூடியை அணிந்து கொண்டு, ஆனால் உள்ளுக்குள் வெறுமையாகவும் சோர்வாகவும் உடைந்து போனவராகவும் இருக்கும் ஒரு கரியாகும். இப்போது கேள்வி என்னவென்றால், நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த சிந்தனையில் சிக்கித் தவிக்க விரும்புகிறீர்களா? அல்லது நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை பூட்டிக் கொள்ளும் அந்த கண்ணுக்குத் தெரியாத கூண்டை உடைக்க விரும்புகிறீர்களா? எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட, ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து செல்ல அனுமதித்த ஒரு அமைதியான மனிதர் உங்களிடம் இருந்தால், இந்த வீடியோ அவரை மீண்டும் கொண்டு வருவதற்கான தொடக்கமாகும். ஏனென்றால் இந்த வீடியோ உங்களுக்குச் சொல்லப் போவதில்லை, மாறாக உங்களை காப்பாற்றப் போகிறது. உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் உங்களை சிந்தித்துச் சிதைக்கும் அந்த மனிதரிடமிருந்து உங்களை காப்பாற்றும். இது வெறும் ஒரு வீடியோ அல்ல, இது உங்களுக்கும் உங்கள் உள்ளே இருக்கும் விரும்பத்தகாத சிந்தனைக்கும் இடையேயான ஒரு போர். இந்த போர் இப்போதும் இங்கேயும் தொடங்குகிறது. உங்களுக்கு தெரியுமா, சில சமயங்களில் மிகப்பெரிய சண்டையை நாம் வேறு யாருடனும் அல்ல, நம்முடைய சொந்த மூளையுடன் தான் நடத்துகிறோம். விஷயம் அவ்வளவு பெரியதல்ல, ஆனால் மூளை அதை மிகவும் பெரிதாக்குகிறது. இதனால் நாம் உள்ளுக்குள்ளேயே உடையத் தொடங்குகிறோம். யாராவது நம்மிடம் தவறாக பேசிவிட்டால் நாம் யோசிக்கிறோம், ஏன் சொன்னார்கள்? நான் தவறா? அவர்கள் என் மீது கோபமாக இருக்கிறார்களா? பிறகு நாம் அந்த ஒரு விஷயத்தை பற்றி 100 முறை யோசிக்கிறோம். அந்த நபரின் ஒவ்வொரு வார்த்தையையும் பகுப்பாய்வு செய்கிறோம். நாமே துயரப்படுகிறோம். இப்பொழுது சாவனை பாருங்கள். சாவன் மிகவும் புத்திசாலி, உணர்வுள்ள, திறமையான பையன். அவன் எல்லாவற்றையும் கவனமாக புரிந்து கொண்டான், ஒவ்வொரு உணர்வையும் உணர்ந்தான். ஆனால் ஒரு பழக்கம் இருந்தது, அது அவனது அழகையெல்லாம் மறைத்தது. அவன் எல்லாவற்றையும் தேவைக்கு அதிகமாகச் சிந்தித்தான். யாராவது லேசாக பேசினாலும் அவன் சிந்தனையில் மூழ்கிவிடுவான். யாராவது குறுஞ்செய்தி அனுப்பவில்லை என்றால் உறவு முடிந்துவிட்டதோ என்று யோசிக்கத் தொடங்குவான். ஏதேனும் தவறு நடந்துவிட்டால் அவன் இரவு முழுவதும் தன்னையே மன்னிக்க மாட்டான். மெதுவாக இந்த சிந்தனை அவனது நம்பிக்கையை அரித்துவிட்டது. அவனது கண்களின் பிரகாசம் மங்கிவிட்டது. மூளை எல்லா நேரமும் குழப்பத்தில் இருந்தது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இந்த பிரச்சனை சாவனுக்கு மட்டுமில்லை, இது நம் அனைவருக்கும் உள்ளது. தினமும் நாம் நூற்றுக்கணக்கான விஷயங்களை யோசிக்கிறோம். அவற்றில் 90% விஷயங்கள் ஒன்று பயனற்றதாக இருக்கும்,
அல்லது பயத்தின் அடிப்படையிலானதாக இருக்கும். நீங்கள் தூங்க முயற்சி செய்கிறீர்கள், மூளை ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் உள்ளுக்குள் கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவன் என்ன நினைத்திருப்பான்? நான் ஏதேனும் தவறாகச் சொல்லிவிட்டேனா? இப்போது கேள்வி எழுகிறது, நாம் ஏன் இவ்வளவு யோசிக்கிறோம்? இதற்கான பதில் நம் மூளையில் மறைந்துள்ளது. நம் மனம், நம் சிந்தனை 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று அறிவார்ந்த மனம், மற்றொன்று உணர்வற்ற மனம். நமது அறிவார்ந்த மனம் ஒவ்வொரு நொடியும் எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அது பலவீனமானது. பயம், வெட்கம், கோபம், வருத்தம் போன்ற ஆழ்ந்த உணர்ச்சிகள் வரும்போது இந்த உணர்ச்சிகள் நேரடியாக உணர்வற்ற மனதில் பதியப்படுகின்றன. உணர்வற்ற மனம் ஒரு கணினியைப் போல செயல்படுகிறது. அது தர்க்கம் செய்வதில்லை, உள்ளே இடப்பட்டதை மீண்டும் மீண்டும் தோகரக்கும். நீங்கள் தவறானவர் என்று மீண்டும் மீண்டும் நினைத்தால் உங்கள் உணர்வற்ற மனம் அந்த எண்ணத்தை உண்மையாக எடுத்துக்கொள்கிறது. பிறகு ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களை சந்தேகிக்க வைக்கிறது. இப்போது இதன் விளைவு என்ன? நீங்கள் ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன்பே என்னால் செய்ய முடியுமா இல்லையா என்று யோசிக்கிறீர்கள். ஒரு விஷயத்தை சொல்வதற்கு முன் பயப்படுகிறீர்கள். மக்கள் என்ன நினைப்பார்கள்? ஒரு முடிவை எடுப்பதில் தயங்குகிறீர்கள். அது தவறாகிவிட்டால் என்ன செய்வது? இங்கிருந்துதான் அதிகச் சிந்தனையின் தீய சுழற்சி தொடங்குகிறது. இந்த சிந்தனை படிப்படியாக நம்மை பலவீனப்படுத்துகிறது. நம் உறவுகளை சீர்குலைக்கத் தொடங்குகிறது. நம் முடிவுகள் ஒத்திவைக்கப்படுகின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் நம்முடைய சொந்த எண்ணங்களுக்குள் அடைபட்டு விடுகிறோம். கெளதம புத்தர் கூறினார், நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். உங்கள் சிந்தனை பயம் மற்றும் வருத்தத்தால் நிறைந்திருந்தால் உங்கள் வாழ்க்கையும் பயம் மற்றும் வருத்தத்தால் நிரம்பிவிடும். இப்போது கேள்வி என்னவென்றால், அதிகமாகச் சிந்திப்பது உண்மையிலேயே அவ்வளவு ஆபத்தானதா? அப்படியானால் கேளுங்கள். அதிகமாகச் சிந்திப்பது உங்கள் தூக்கத்தை கெடுக்கிறது, உங்கள் படைப்பாற்றலை கொல்கிறது, உறவுகளில் தூரத்தை கொண்டு வருகிறது, சுய சந்தேகத்தை உருவாக்குகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இது உங்களை நேரத்தின் தற்போதைய நொடியிலிருந்து துண்டிக்கிறது. நீங்கள் இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் அமர்ந்திருக்கிறீர்கள், ஆனால் மூளை ஒன்று கடந்த காலத்தின் ஏதோ ஒரு வருத்தத்தில் அல்லது எதிர்காலத்தின் ஏதோ ஒரு கவலையில் இருக்கிறது. இப்போது யோசித்துப் பாருங்கள். இந்த வாழ்க்கை இப்போதில் மட்டும்தான் உள்ளது, ஆனால் நாம் இப்போதை வாழ்வதே இல்லை. யார் அதிகமாகச் சிந்திப்பதில்லை? அவர்கள் யார் என்றால், தங்கள் மீது நம்பிக்கை வைப்பவர்கள், தவறை தவறாக எடுத்துக்கொள்பவர்கள், தண்டனையாக அல்ல. தங்கள் உணர்ச்சிகளை அடையாளம் காணும், ஆனால் அதில் சிக்கித் தவிக்காதவர்கள். மேலும் ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்வது அவசியமில்லை. சில விஷயங்களை கைவிடுவதுதான் அமைதி என்று அறிந்தவர்கள். அதிகச் சிந்தனை என்பது இன்றைய காலத்தில் 3இல் ஒருவரை பாதிக்கும் ஒரு பழக்கம். நம் அனைவரின் வாழ்விலும் சிந்திப்பதற்கு ஒரு வரம்பு உள்ளது. ஆனால் இந்த சிந்தனை நம்மை இயக்கத் தொடங்கும்போது அது சிந்தனை அல்ல, தண்டனையாகிவிடுகிறது. அதிகமாகச் சிந்திக்கும் பழக்கம் நம்முள் ஆழமாக பதிந்து விடுகிறது. நாம் எப்போது அதற்கு பலியாகிறோம் என்று தெரிவதில்லை. அதிகச் சிந்தனை என்பது அமைதியாக நடக்கும் விஷம். அது நம் மகிழ்ச்சியை விழுங்குகிறது. அது நம் இன்றைய தினத்தை வீணாக்குகின்றது. மேலும் ஒருபோதும் நடக்காத ஒன்றின் பயத்தை காட்டி நம்மை உடைக்கிறது. இப்போது கேள்வி என்னவென்றால், நாம் ஏன் இவ்வளவு யோசிக்கிறோம்? இதற்கு மிகப்பெரிய காரணம் நிலையற்ற தன்மை மற்றும் பயம். நாளை என்ன நடக்கும்? எதிரில் இருப்பவர் என்ன நினைக்கிறார்? அல்லது ஒரு தவறுக்கு என்ன விளைவு ஏற்படும் என்று நமக்கு தெரியாத போது நம் மனம் ஒரே எண்ணத்தை மீண்டும் மீண்டும் தோகரக்கிறது. அந்த திரும்பத் திரும்பச் சொல்லும் செயல் தீர்வை தருவதில்லை, மாறாக குழப்பத்தையும் பதற்றத்தையும் அதிகரிக்கிறது. மனித மூளையின் கட்டமைப்பே அப்படித்தான். அதற்கு தெளிவு தேவை, பாதுகாப்பு தேவை. அது கிடைக்காத போது அது சிந்திக்கிறது, மீண்டும் சிந்திக்கிறது, மேலும் சிந்திக்கிறது. ஆனால் இந்த சிந்தனை உண்மையில் உதவுமா? ஒரு பிரபலமான உளவியல் ஆராய்ச்சி கூறுகிறது, அதிகமாகச் சிந்திப்பவர்களின் மூளை பிரச்சனைகளை தீர்ப்பதில்லை, அது வெறுமனே அதை மீண்டும் மீண்டும் செய்கிறது. அதாவது நாம் தீர்வுகளை தேடுவதில்லை, அதே பிரச்சனையை புதிய வடிவங்களில் மீண்டும் மீண்டும் செய்கிறோம். இதுதான் நம் மூளையின் ஆற்றலை உட்கொள்கிறது. இந்த செயல்முறை தினசரி மீண்டும் மீண்டும் செய்யப்படும்போது பதட்டம், தூக்கமின்மை, குறைந்த சுயமரியாதை மற்றும் மனச்சோர்வு போன்ற மனநோய்கள் பிறக்கின்றன. பலர் இருக்கிறார்கள், அவர்கள் அவ்வளவாகச் சிந்திப்பதில்லை. அவர்கள் பொறுப்பற்றவர்களா? இல்லை. சிந்திப்பதற்கும் அதிகமாகச் சிந்திப்பதற்கும் வித்தியாசம் உண்டு.
என்று அவர்கள் அறிவார்கள். தங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களில் மீண்டும் மீண்டும் கவனம் செலுத்துவது என்பது சுயவேதனை என்று அவர்கள் அறிவார்கள். இப்போது கேள்வி எழுகிறது, இந்த வழக்கத்தை எப்படி விடுவது? பதில்: மனதை புரிந்து கொள்வதன் மூலம், அதனுடன் சண்டையிடுவதன் மூலம் அல்ல. நம் மனம் ஒரு குரங்கு போன்றது. அது ஒரு கிளையிலிருந்து மற்றொன்றுக்கு, சில சமயம் மூன்றாவது கிளைக்கு தாவிக்கொண்டே இருக்கும். நாம் அதை நிறுத்த முயற்சிக்கும்போது அது மேலும் அதிகமாக குதிக்கிறது. எனவே முதல் படி கவனத்துடன் கவனிப்பது. நீங்கள் உங்களை அதிகமாகச் சிந்திக்கும்போது, பிடிக்கும்போது உங்களையே இந்த கேள்வியை கேளுங்கள்: இந்த சிந்தனை இப்போது எனக்கு பயனுள்ளதா? இது எனது பிரச்சனைக்கு தீர்வு தருகிறதா? இது எனது நேரத்தையும் ஆற்றலையும் எடுத்துக்கொள்கிறதா? 90% நேரங்களில் நீங்கள் உங்களை மனரீதியாக தண்டித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை காண்பீர்கள். இங்கு நீங்கள் இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம் உணர்வற்ற மனம் இந்த சிந்தனையை இன்னும் ஆழமாக பற்றிக் கொள்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் சிந்திக்கும்போது அது உங்கள் உணர்வற்ற மனதில் பதிந்து விடுகிறது. பிறகு அந்த எண்ணங்கள் காரணமின்றி வரத் தொடங்குகின்றன. அதனால்தான் சிந்தனையின் அளவை மாற்றுவதற்கு பதிலாக அதன் தரத்தை மாற்றுவதுதான் புத்திசாலித்தனம். கெளதம புத்தர் கூறினார், மனமே எல்லாம், நீ எப்படி நினைக்கிறாயோ அப்படியே ஆகிறாய். இதன் பொருள் நாம் சிந்திக்கவே கூடாது என்பதல்ல. மாறாக விழிப்புடன் சிந்திக்க வேண்டும். நேர்மறையான திசையில் சிந்திக்க வேண்டும். புத்திசாலித்தனமாகவும் வரையறுக்கப்பட்ட அளவிலும் சிந்திக்க வேண்டும். இப்போது கேள்வி எழுகிறது, மனதை கட்டுப்படுத்துவது எப்படி? இங்கே சில ஆழமான மற்றும் பயனுள்ள வழிகள் உள்ளன. முதலாவதாக, சுவாசத்தில் கவனம் செலுத்தத் தொடங்குங்கள். மனம் வேகமாக ஓடத் தொடங்கும் போதெல்லாம் கண்களை மூடி உங்கள் சுவாசத்தின் வேகத்தை உணருங்கள். வெறும் 2 நிமிடங்கள் எண்ணங்கள் மெதுவாகிக் கொண்டிருப்பதை காண்பீர்கள். இரண்டாவதாக, உங்கள் எண்ணங்களை எழுதுங்கள். உங்கள் மனதில் ஓடுவதையெல்லாம் காகிதத்தில் இறக்குங்கள். எழுதுவதால் மூளை லேசாகிறது மற்றும் தெளிவு கிடைக்கிறது. மூன்றாவதாக, உங்கள் உடலை சுறுசுறுப்பாக வைத்திருங்கள். உடல் செயல்பாடு உங்கள் மன ஆற்றலை நேர்மறையான திசையில் கொண்டு செல்கிறது. நான்காவதாக, அதிக சிந்தனையை தூண்டும் காரணிகளை அடையாளம் காணுங்கள். எந்தெந்த நபர்கள், எந்தெந்த நேரங்கள் அல்லது எந்தெந்த சூழ்நிலைகள் உங்களை அதிகமாக சிந்திக்க வைக்கின்றன என்பதை அறிந்து சரியான நேரத்தில் உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். மிக முக்கியமாக, ஒவ்வொரு நாளும் உங்களையே ஒரு கேள்வியை கேளுங்கள். நடந்து முடிந்த அல்லது ஒருவேளை ஒருபோதும் நடக்காத ஒரு விஷயத்திற்காக நான் என் நிகழ்காலத்தை வீணடிக்கிறேனா? இப்போது நீங்கள் இவையெல்லாம் சரிதான், ஆனால் இது உண்மையிலேயே வித்தியாசத்தை ஏற்படுத்துமா என்று நினைக்கலாம். அதற்கு பதில் ஆம், 100% வித்தியாசம் ஏற்படும். ஆனால் நீங்கள் இதை கேட்பதோடு நிறுத்தாமல் நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே. மனதின் கட்டுப்பாடு என்பது மாயாஜாலம் அல்ல, இது ஒரு பயிற்சி. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். அவற்றுக்கு ஒரு திசையை கொடுங்கள். தேவைப்படும்போது நில் என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் நில் என்று சொல்லாவிட்டால் இந்த சிந்தனை உங்கள் வாழ்க்கையை நடத்தும். நமது கட்டுப்பாட்டில் இல்லாத சிந்தனை நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய கைதியாக நம்மை ஆக்கக்கூடும். எனவே இப்போது விழித்தெழ வேண்டிய நேரம் இது. நம் சிந்தனையின் வரம்பை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. சிந்திப்பதற்கும் வாழ்வதற்கும் இடையே சமநிலையை உருவாக்க வேண்டிய நேரம் இது. ஏனென்றால் நீங்கள் அனாவசியமாக சிந்திப்பதில் எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்களோ அதே அளவு நேரத்தை உங்கள் நிகழ்காலத்திடமிருந்தும் உங்கள் மகிழ்ச்சியிடமிருந்தும் உங்கள் வாழ்க்கையிடமிருந்தும் பறிக்கிறீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், சிந்தனை நல்லதாக இருந்தால் எதிர்காலம் உருவாகும். ஆனால் சிந்தனை வரம்பை மீறினால் எல்லாம் சிதைந்து போகலாம். நான் ஏன் இவ்வளவு சிந்திக்கிறேன் என்று யோசித்து களைப்படைவதுண்டா நீங்கள்? ஒரு சிறிய விஷயம் நடந்தது, ஆனால் மூளை அதை பற்றி மணிக்கணக்கில் ஓடிக்கொண்டே இருந்தது. யாரோ ஏதோ சொல்லிவிட்டார்கள். நாம் அதை 2 முறை, 3 முறை, 4 முறை மீண்டும் மீண்டும் யோசித்துக் கொண்டே இருக்கிறோம். நடந்து முடிந்ததையும் ஒருவேளை ஒருபோதும் நடக்காததையும் கூட யோசிக்கிறோம். பிறகு நாமே கேட்டுக்கொள்கிறோம், நான் ஏன் இப்படிச் செய்கிறேன்? ஆனால் பதில் கிடைப்பதில்லை. கிடைப்பது மன அழுத்தம், பதட்டம் மற்றும் கனமான மனது மட்டுமே. இது உங்களுக்கு மட்டும் நடப்பதில்லை. இது இன்றைய உலகின் ஒரு தீவிரமான மனப்பழக்கமாக மாறிவிட்டது.
அதிகச் சிந்தனை என்பது தேவைக்கு அதிகமாகச் சிந்திப்பது. நம் அனைவரின் வாழ்விலும் சிந்திப்பதற்கு ஒரு வரம்பு உள்ளது. ஆனால் இந்த சிந்தனை நம்மை இயக்கத் தொடங்கி, நம்மை சிக்க வைக்கத் தொடங்கி, நம் தூக்கம், நம் அமைதி மற்றும் நம் முடிவுகளை பாதிக்கத் தொடங்கும்போது அது சிந்தனை அல்ல, ஒரு தண்டனையாகிவிடுகிறது. அதிகச் சிந்தனை என்பது அமைதியாகச் செயல்படும் விஷம். அது நம் மகிழ்ச்சியை விழுங்குகிறது. அது நம் இன்றைய தினத்தை வீணாக்குகின்றது. மேலும் ஒருபோதும் நடக்காத ஒன்றின் பயத்தைக் காட்டி நம்மை உடைக்கிறது. இப்போது நீங்கள் கேட்கலாம், இந்த பழக்கம் சரியில்லை என்று எங்களுக்கு தெரியும், ஆனால் இதை எப்படி நிறுத்துவது? எனவே இன்று அதற்கான தீர்வை தேடுவோம். இந்த பழக்கத்தை எப்படி விடுவது? மூளையை எப்போதும் குழப்பாமல் எப்படி வெளிப்படையாக வாழ்வது? நம் மூளை ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் அசைபோடத் தொடங்கும் போது நம்மை நாமே எப்படி தடுப்பது? இதன் முதல் சிகிச்சை புரிந்து கொள்வதில் தொடங்குகிறது. நம் மனம், நம் மூளை எப்போதும் பாதுகாப்பை விரும்புகிறது. எதிர்காலம் நிச்சயமற்றதாக இருக்கும்போதோ அல்லது முடிவு தெளிவாக இல்லாத போதோ நம்மை தயாராக வைத்திருக்க நம் மனம் சிந்திக்கத் தொடங்குகிறது. இது பாதுகாப்பிற்கான ஒரு வழி. ஆனால் நாம் ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்லும்போது மூளை பிரச்சனையை தீர்க்கவில்லை, அது வெறுமனே அதை மீண்டும் செய்கிறது. ஒரு ஆராய்ச்சி கூறுகிறது, அதிகமாகச் சிந்திப்பவர்கள் நல்ல தீர்வுகளை தேடுவதில்லை, அதே கவலையை புதிய கோணங்களில் சுழற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். தாங்கள் தயாராகி வருவதாக அவர்கள் நினைக்கிறார்கள், ஆனால் கவலையின் சேற்றில் இன்னும் ஆழமாகச் சிக்கிவிடுகிறார்கள். கௌதம புத்தர் ஒருமுறை கூறினார், மனதின் கடிவாளத்தை பிடித்துக்கொள், இல்லையெனில் அதே மனது உன்னை குழிக்குள் இழுத்துச் செல்லும். அதாவது, மனதை நீங்கள் இயக்குங்கள், மனதின் பின்னால் நீங்கள் செல்ல வேண்டாம். இப்போது கேள்வி என்னவென்றால், நம்மால் நம் மனதை கட்டுப்படுத்த முடியுமா? பதில், நிச்சயமாக முடியும். ஆனால் அதற்கு முன் நம் மனம் என்ன செய்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். மனம் எப்போதும் இரண்டு விஷயங்களால் நகர்கிறது, அனுபவம் அல்லது கற்பனை. நடக்காத ஆனால் நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றிதான் நாம் அதிகம் சிந்திக்கிறோம். இதுவே அதிகச் சிந்தனைக்கு அடிப்படை. கற்பனை. இப்போது நீங்கள் கற்பனை என்பது படைப்பாற்றலின் தாய் என்று சொல்லலாம். ஆம், ஆனால் கற்பனை பயத்துடன் இணையும் போது அது படைப்பாற்றலாக அல்ல, அழிவாகிவிடுகிறது. உங்கள் உணர்வற்ற மனம் அந்த பயத்தை உண்மை என்று நம்பி அது இப்போதே உங்களுக்கு முன்னால் நடப்பதைப் போல உங்களுக்கு உணரச் செய்கிறது. எந்த ஒரு சம்பவமும் இல்லாமல் நாம் பதற்றமடைவதற்கும் அமைதியற்றவர்களாக மாறுவதற்கும் அல்லது இரவு முழுவதும் தூக்கம் வராததற்கும் இதுவே காரணம். இப்போது தீர்வு பற்றி பேசுவோம். நீங்கள் அதிகமாகச் சிந்திப்பதை பிடிக்கும்போதெல்லாம் ஒரு நொடி நிறுத்தி உங்களையே ஒரே ஒரு கேள்வியை கேளுங்கள். இந்த சிந்தனை எனக்கு பலனளிக்கிறதா அல்லது தீங்கா? பலனளிக்கவில்லை என்றால் இப்போது அதை பற்றி மீண்டும் ஏன் சிந்திக்க வேண்டும்? ஆரம்பத்தில் இது எளிதாக இருக்காது, ஆனால் நீங்கள் பயிற்சி செய்யச் செய்ய உங்கள் மூளை தானாகவே அந்த சிந்தனையை நிறுத்தத் தொடங்கும். இரண்டாவதாக, அதிகச் சிந்திக்கும் பழக்கம் எழுகிறது நாம் நம்மை வெளிப்படுத்தாத போதும்தான். உணர்ச்சிகள் உள்ளே அடக்கி வைக்கப்பட்டு மூளை அவற்றை எப்படியாவது சிந்தனையின் மூலம் வெளியேற்ற முயற்சிக்கிறது. எனவே உங்கள் உணர்ச்சிகளை எழுதுங்கள், நாட்குறிப்பு வையுங்கள். ஒவ்வொரு நாளின் முடிவிலும் உங்கள் எண்ணங்களை காகிதத்தில் எழுதுங்கள். இது மனதிற்கு நிவாரணம் அளிக்கும். மூன்றாவது வழி, சுறுசுறுப்பாக இருப்பது. அதிகமாகச் சிந்திப்பவர்கள் பெரும்பாலும் உடல் ரீதியாக செயலற்றவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் உடல் அமைதியாக இருக்கும்போது மூளை வேகமாக ஓடத் தொடங்குகிறது. எனவே யோகா, நடைப்பயிற்சி, தியானம் அல்லது வேறு எந்த உடல் செயல்பாட்டையும் உங்கள் அன்றாட வழக்கத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள். தியானம் என்பது ஒரு மதச் செயல் அல்ல, மாறாக மனதை ஒருமுகப்படுத்தும் கலை. தினமும் 10 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள். மெதுவாக மூளை அமைதியாகிவிடும். மிகவும் அவசியமான மற்றொரு விஷயம், உங்களை நீங்களே நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நாம் நம்மை மீண்டும் மீண்டும் குற்றம் சாட்டும் போதும் நம் முடிவுகளை சந்தேகிக்க நேரும் போதும் அதிகச் சிந்தனை நிகழ்கிறது. எனவே உங்களுக்கு நீங்களே உறுதிமொழிகள் கொடுங்கள். உதாரணமாக, நான் இப்போது செய்வது இந்த நேரத்திற்கு சரியானது. நான் என் எண்ணங்களின் உரிமையாளர், அவை என் எஜமானர்கள் அல்ல. நான் அவற்றை தேர்ந்தெடுக்கிறேன்.
நான் என்னையே மன்னிக்கிறேன், முன்னேறுகிறேன். இப்போது யார் அதிகமாக சிந்திப்பதில்லை என்று பார்ப்போம். நிகழ்காலத்தில் வாழ்பவர்கள் குறைவாக சிந்திக்கிறார்கள். ஏனென்றால் எதிர்காலம் ஒரு சாத்தியக்கூறுதான், உண்மை அல்ல, மற்றும் கடந்த காலம் ஏற்கனவே போய்விட்டது என்று அவர்கள் அறிவார்கள். எனவே இன்று வாழும் கலையை கற்றுக்கொள்ளுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், அதிக சிந்தனை ஒருபோதும் ஒரே இரவில் நின்றுவிடாது. இது ஒரு செயல்முறை. நீங்கள் சிந்திப்பதை கண்டுபிடித்து அந்த சிந்தனையை நிறுத்த முயற்சிக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒருபடி முன்னேறுகிறீர்கள். இந்த முழு விவாதத்திற்குப் பிறகு நான் மனதார ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். உங்கள் மூளை உங்கள் நண்பன். ஆனால் அது அழைக்கப்படாமல் ஆலோசனை வழங்கத் தொடங்கும் போது அதற்கு அமைதியாக உட்கார கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த பயணத்தில் நீங்கள் இந்த சிந்தனையை அடையாளம் கண்டு அதை நிறுத்தத் தொடங்கும்போதுதான் உங்கள் வாழ்க்கையில் தெளிவு, அமைதி மற்றும் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தி உருவாகிறது. நண்பர்களே, நான் ஏன் இவ்வளவு சிந்திக்கிறேன் என்று நீங்கள் எப்போதாவது உங்களையே கேட்டுக்கொண்டதுண்டா? ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். நீங்கள் ஒரு அறையில் தனியாக அமர்ந்திருக்கிறீர்கள். வெளியே எதுவும் நடக்கவில்லை. ஆனால் உள்ளே உங்கள் மூளைக்குள் புயல் வீசுவது போல் இருக்கும். கடந்து போன தருணங்கள், எதிர்காலத்தை பற்றிய கவலை, யாரோ சொன்ன வார்த்தை, நீங்களே சொன்ன வார்த்தை, தவறு, வருத்தம், பயம், நம்பிக்கை. இந்தச் சங்கிலி ஒருபோதும் நிற்பதில்லை. இதுவே அதிகச் சிந்தனை, அதாவது தேவைக்கு அதிகமாகச் சிந்திப்பது. இது சாதாரணம் அல்ல, இது ஒரு பழக்கமாகி விடுகிறது. மேலும் பழக்கங்கள் மனிதனை உருவாக்கும் அல்லது அழிக்கும். இன்றைய இந்த வீடியோ ஒரு சாதாரண ஆலோசனை அல்ல. இது உங்கள் மனதின் ஆழத்தில் இறங்கும் ஒரு உள் பயணம். ஏனென்றால் நாம் மனதின் வேர்களுக்குச் செல்லாவிட்டால் இந்த சிந்தனை நோய் ஒருபோதும் நீங்காது. எனவே தொடங்குவோம். முதலில் உங்களை நீங்களே மன்னிப்பது ஏன் அவசியம் என்று பார்ப்போம். நீங்கள் ஒவ்வொரு முறை தவறு செய்யும் போதும், ஒரு உறவு முறியும் போதும், ஒரு விஷயம் உங்கள் மனதை காயப்படுத்தும் போது அதே விஷயத்தை மீண்டும் மீண்டும் யோசிக்கிறீர்கள். அப்படிச் செய்திருக்கக் கூடாதோ? நான் இப்படிச் சொல்லியிருக்கலாமோ? அவன் அப்படிச் செய்யாமல் இருந்திருக்கலாமோ? இந்த அப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம் என்ற எண்ணங்கள் நம்மை உள்ளுக்குள் அரித்து விடுகின்றன. ஆனால் உண்மை என்ன? நடந்தது மாறாது. வரப்போவது நம் கையில் இல்லை. நம்மிடம் இருப்பது ஒரே ஒரு விஷயம் மட்டுமே, இந்த நொடி. நீங்கள் இந்த நொடியையும் அதே கடந்த காலச் சிந்தனையில் மூழ்கடித்து வீணாக்கினால் நீங்கள் உண்மையில் 2 முறை இழப்பைச் சந்திக்கிறீர்கள். எனவே உங்களை நீங்களே மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் உங்களை மன்னிக்கும்போது உங்கள் மூளைக்கு ஒரு புதிய திசையை கொடுக்கிறீர்கள். கடந்த காலத்தில் ஒட்டிக்கொண்டிருப்பது துன்பத்தை மட்டுமே உருவாக்கும். உங்களை நீங்களே மன்னிக்காத வரை உங்கள் மனம் விடுதலையடைய முடியாது. இப்போது சுறுசுறுப்பாக இருப்பதன் வலிமையை பற்றி பேசுவோம். காலி மூளை சைத்தானின் வீடு என்று சொல்வார்கள். ஆனால் நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? நீங்கள் சும்மா இருக்கும்போது, அதாவது எதுவும் செய்யாமல் இருக்கும்போது, உங்கள் மனது தன்னை பிஸியாக வைத்துக்கொள்ள பழைய நினைவுகளை திரும்பத் திரும்பச் சொல்கிறது. நீங்கள் நடக்கும்போது, யோகா செய்யும்போது, நடனம் ஆடும்போது, ஓவியம் வரையும்போது, ஒரு வேலையில் மூழ்கியிருக்கும்போது சிந்திக்க நேரம் கிடைப்பதில்லை என்பதை கவனித்திருப்பீர்கள். ஏன்? ஏனென்றால் மனதிற்கு வேலை கிடைத்துவிட்டது. அதிகச் சிந்தனையின் மிகப்பெரிய வேர் மனதை சும்மா விட்டுவிடுவதுதான். இப்போது சுறுசுறுப்பாக இருப்பது என்றால் உடல் செயல்பாடு மட்டும்தான் என்று நினைக்க வேண்டாம். மனச் செயல்பாடும் அதே அளவு முக்கியம். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது, புத்தகங்களை படிப்பது, தியானம் செய்வது, இவை அனைத்தும் உங்கள் மூளைக்கு ஒரு நேர்மறையான திசையை கொடுக்கின்றன. ஒரு நதியின் ஓட்டம் சரியான திசையில் இருந்தால் அது வாழ்க்கையை அளிக்கும். ஆனால் அதே நீர் தேங்கிவிட்டால் அது அழுகத் தொடங்குகிறது. மனமும் அப்படித்தான். இப்போது இன்னும் கொஞ்சம் ஆழமாகச் செல்வோம். நாம் ஏன் இவ்வளவு யோசிக்கிறோம்? இதற்கான பதில் உங்கள் உணர்வற்ற மனதில் மறைந்துள்ளது. நம் அறிவார்ந்த மனம் இப்போது உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது 10% மட்டுமே வேலை செய்கிறது. மீதமுள்ள 90% நம் உணர்வற்ற மனதால் இயக்கப்படுகிறது. நாம் அதை கட்டுப்படுத்துவதில்லை, ஆனால் அது நம்மை கட்டுப்படுத்துகிறது. நீங்கள் சிறுவயதிலிருந்தே எல்லாவற்றை பற்றியும் அதிகமாக சிந்திக்க வேண்டும். முதலில் ஒவ்வொரு கோணத்தையும் எடை போட வேண்டும். பயம் இருந்தாலும் சிந்திக்க வேண்டும்.
முன்னோக்கிச் செல்லக்கூடாது என்று பார்த்திருந்தால் அதிகமாகச் சிந்திப்பதுதான் பாதுகாப்பு என்று உங்கள் உணர்வற்ற மனம் நம்பிவிட்டது. இப்போது நீங்கள் அந்த பாதுகாப்பு என்ற பிரமையில் சிக்கித் தவிக்கிறீர்கள். ஆனால் அதிகமாகச் சிந்திப்பதால் பிரச்சனைகள் தீர்க்கப்படுமா? இல்லை, மாறாக புதிய பிரச்சனைகள் உருவாகின்றன. அதிகச் சிந்தனை உங்கள் உடலில் கார்டிசோல் என்ற மன அழுத்த ஹார்மோனை அதிகரிக்கிறது. தூக்கம் கெடுகிறது, உடலில் சோர்வு ஏற்படுகிறது, மெதுவாக அது பதட்டம் மற்றும் மனச்சோர்வு வரை செல்லலாம். இப்போது கேள்வி என்னவென்றால், அதிகமாகச் சிந்திக்காதவர்கள் இருக்கிறார்களா? ஆம், இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வதை புரிந்து கொண்டவர்கள், வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது என்று அறிந்தவர்கள், ஒவ்வொரு கேள்விக்கும் உடனடியாக பதிலை தேடாமல் காலப்போக்கில் அதை கைவிடுபவர்கள், ஒவ்வொரு தவறையும் வெறுக்காமல் அதை ஒரு ஆசிரியரைப் போல நடத்துபவர்கள். அவர்கள் அதிகமாகச் சிந்திப்பதில்லை, அவர்கள் வாழ்கிறார்கள். நீங்களும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்பினால் நீங்கள் ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்க வேண்டும். உங்கள் மனதை கவனிப்பது. ஒவ்வொரு முறை நீங்கள் ஒரு சிந்தனையில் மூழ்கும்போது ஒரு இடைவெளி எடுத்து உங்களையே ஒரு கேள்வியை கேளுங்கள். இந்தச் சிந்தனை எனக்கு தீங்கு விளைவிக்கிறதா அல்லது நன்மை பயக்கிறதா? தீங்கு விளைவித்தால் அங்கிருந்து உங்கள் கவனத்தை விலக்கிக் கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் இது கடினமாக இருக்கும், ஆனால் பயிற்சியால் இது ஒரு சக்தி வாய்ந்த பழக்கமாக மாறும். இப்போது மனதின் பங்கை பற்றி பேசுவோம். மனம் நம் மிகப்பெரிய நண்பன், நம் மிகப்பெரிய எதிரியும் கூட. நாம் மனதின் பின்னால் செல்லும்போது அது நம்மை குழப்புகிறது. ஆனால் நாம் மனதை நமக்கு பின்னால் நடக்க கற்றுக் கொடுக்கும்போது அது நம் வாழ்க்கைக்கு ஒரு திசையை கொடுக்கிறது. கெளதம புத்தர் கூறியது போல, மனமே எல்லாம், நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். எனவே நாம் மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வது அவசியம். மனதை கட்டுப்படுத்துவதற்கான முதல் படி சாட்சி உணர்வு. கவனிங்கள், எதிர்வினையாற்ற வேண்டாம். எண்ணங்கள் வருகின்றன, பாருங்கள், ஆனால் அதனுடன் அடித்துச் செல்லப்பட வேண்டாம். இப்போது அதிகச் சிந்தனையிலிருந்து நம் மனதை எப்படி பாதுகாப்பது என்ற கேள்வி எழுகிறது. தியானம் இந்த திசையில் மிகப்பெரிய ஆயுதம். தியானம் என்பது உங்கள் மனதை பார்க்கும் கலை. நீங்கள் ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து உங்கள் சுவாசத்தை உணருங்கள். எண்ணங்கள் வரும், ஆனால் நீங்கள் அவற்றை வந்து போக மட்டும் பாருங்கள். மெதுவாக உங்கள் மனம் அமைதியாகத் தொடங்குகிறது. மேலும் உங்கள் மனதுடன் சண்டையிடாதீர்கள். சண்டையிடுவதால் மனம் இன்னும் சக்தி வாய்ந்ததாகிறது. ஒரு சிறிய குழந்தைக்கு நீங்கள் விளக்குவது போல் அதற்கு அன்புடன் புரிய வையுங்கள். இப்போது முடிவில் உணர்வு பூர்வமான ஆனால் ஆழமான ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நிறைவு பெறாத அல்லது நீங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாத சிந்தனையே மீண்டும் மீண்டும் வரும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். எனவே உங்கள் கடந்த காலத்தை தழுவிக் கொள்ளுங்கள். நடந்த தவறை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்பட்ட துயரத்தை புரிந்து கொள்ளுங்கள். பிறகு உங்களையே சொல்லுங்கள், போதும், நான் இப்போது வாழ வேண்டும். இந்த இப்போதைய கணம்தான் வாழ்க்கை. நீங்கள் இந்த நொடியை வாழ்ந்தால் நீங்கள் உண்மையிலேயே அதிகச் சிந்தனையிலிருந்து விடுபடலாம். மேலும் ஆம், நாம் இப்போதுதான் தொடங்கினோம். அதிகச் சிந்திக்கும் பழக்கத்தை கைவிடுவதற்கு இன்னும் பல அம்சங்கள் உள்ளன. அவற்றை வரவிருக்கும் பகுதிகளில் விரிவாக புரிந்து கொள்வோம். நாம் அடிக்கடி காலையில் எழும்போது நம் மூளை இரவில் நடந்த விஷயங்களில் சிக்கியிருக்கும். நாம் அலுவலகத்திலோ அல்லது வேலையிலோ இருக்கும்போது நம் கவனம் ஏதேனும் பழைய தவறு அல்லது வரவிருக்கும் பயம் பற்றிய கற்பனையில் மூழ்கியிருக்கும். யாராவது இன்று சோர்வாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உண்மையில் உடல் அல்ல, மூளைதான் சோர்வாக இருக்கிறது. ஏனென்றால் அது தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. நேற்று, முன்தினம், ஒரு வருடத்திற்கு முன்பு அல்லது இன்னும் வராத ஒரு எதிர்காலத்தில். இதுதான் அதிகச் சிந்தனை, அதிகமாகச் சிந்திப்பது. இது லேசான விஷயமல்ல. இது ஒரு மனச்சுமை. நாம் சிக்கும் ஒரு கண்ணுக்குத் தெரியாத வலை. நாம் அறியாமலேயே உள்ளே மாட்டிக்கொள்கிறோம். இதன் முதல் சிகிச்சை உங்கள் மூளையிடம் இந்த கேள்வியை கேட்பதுதான். இது இப்போது நடந்து கொண்டிருக்கிறதா? இந்த கேள்வியை நீங்கள் உங்களையே கேட்டவுடன் உங்கள் மூளை ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாகி நீங்கள் வெறும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள், வாழவில்லை என்பதை உடனடியாக உணர்கிறது. நமது எண்ணங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. ஆனால் நாம் அவற்றின் எஜமானர்களாக இல்லாமல் எண்ணங்கள் நம்மை ஆளத் தொடங்கும் போதுதான்
அதிக சிந்தனை நோய் தொடங்குகிறது. இங்கு கெளதம புத்தரின் ஒரு ஆழமான கருத்து நினைவுக்கு வருகிறது. மனமே எல்லாம், நீ எப்படி நினைக்கிறாயோ அப்படியே ஆகிறாய். உங்கள் மனம் தொடர்ந்து ஏதேனும் தவறு, ஏதேனும் காயம், ஏதேனும் பயம் அல்லது எதிர்கால கவலையில் அலைந்து கொண்டிருந்தால் நீங்கள் அமைதியிலிருந்தும் நிகழ்காலத்திலிருந்தும் விலகிச் செல்வீர்கள். மேலும் உங்கள் கண்முன் இருக்கும் விஷயமும் கூட மங்கலாகிவிடும். இப்போது கேள்வி என்னவென்றால், நாம் ஏன் இவ்வளவு யோசிக்கிறோம்? ஏன் நம் மனம் அமைதியாக இருப்பதில்லை? இதற்கான பதில் உளவியல் மற்றும் பண்டைய யோக ஞானம் இரண்டிலும் காணப்படுகிறது. உளவியல் கூறுகிறது, நம் மூளைக்கு ஏதாவது முற்றுப்பெறாத விஷயம், நாம் இன்னும் எடுக்காத ஒரு முடிவு கிடைக்கும் போதெல்லாம் மூளை அதை மீண்டும் மீண்டும் தோஹரிக்கிறது. இது சைகார்னிக் விளைவு என்று அழைக்கப்படுகிறது. முற்றுப்பெறாத வேலைகள், முற்றுப்பெறாத உறவுகள், முற்றுப்பெறாத விஷயங்கள் நம்மை நிம்மதியாக இருக்க விடுவதில்லை என்பதற்கு இதுவே காரணம். மறுபுறம் யோக சாஸ்திரம் கூறுகிறது, மனமே பந்தம், மனமே முக்தி. நீங்கள் மனதை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டால் நீங்கள் விடுதலை பெற்றவர். ஆனால் மனது உங்களை பிடித்துக் கொண்டால் நீங்கள் கட்டுப்பட்டவர். எனவே நீங்கள் ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் சிந்திப்பதை பிடிக்கும் போதெல்லாம் முதலில் உங்கள் உணர்வை அங்கேயே நிறுத்தி, இது இந்த நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறதா என்று கேளுங்கள். இந்த கேள்விக்கான பதில்தான் உங்களுக்குள் அமைதியை கொண்டு வர முடியும். இப்போது இரண்டாவது பெரிய விஷயம் வருகிறது, முடிவு தாமதம். அதிக சிந்தனையின் உண்மையான வேர் இதுதான், முடிவின்மை. நாம் எந்த முடிவும் எடுப்பதில்லை, ஏனென்றால் அது தவறாகிவிடுமோ என்று பயப்படுகிறோம். நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம், சிந்திப்பதிலேயே இருக்கிறோம். இந்த சிந்தனையின் சூழலுக்குள் நுழைந்து கொண்டே இருக்கிறோம். நினைவில் கொள்ளுங்கள், சரியான முடிவு என்று எதுவும் இல்லை. ஒவ்வொரு முடிவிலும் ஒரு இடர் உள்ளது, ஒரு சந்தேகம் உள்ளது. ஆனால் நீங்கள் முடிவெடுக்கும் வரை உங்கள் மனம் நிம்மதி அடையாது. அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் ஒவ்வொரு முடிவுக்கும் ஒரு காலக்கெடுவை கொடுங்கள். நான் இன்று இரவு 8 மணிக்குள் இதை பற்றி முடிவு செய்வேன் என்று உங்களுக்கே சொல்லுங்கள். பிறகு அந்த நேரத்தில் ஒரு முடிவை எடுத்து அது சரியாக இல்லாவிட்டாலும் கூட முன்னேறிச் செல்லுங்கள். ஏனெனில் சிந்தித்துக் கொண்டே இருப்பதை விட முன்னோக்கிச் செல்வது நல்லது. இங்கு நீங்கள் ஒரு எளிய விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் மூளை தெளிவை விரும்புகிறது. நீங்கள் அதற்கு மீண்டும் மீண்டும் முற்றுப்பெறாத மற்றும் நிச்சயமற்ற விஷயங்களை கொடுத்து கொண்டே இருந்தால் அது அவற்றை மீண்டும் மீண்டும் அசைபோடும். சுவை வராவிட்டாலும் ஒரு ரப்பரை யாராவது சவைப்பதைப் போல. பண்டைய இந்திய ஞானமும் இதையே கூறுகிறது. முடிவு எடுக்கப்படும்போதுதான் எண்ணங்கள் அமைதியடைகின்றன. சந்தேகமே மனதை உறுதியற்றதாக்குகிறது. மனம் உறுதியற்றதாக இருக்கும்போது மனிதன் தன்னையே புரிந்து கொள்வதில்லை. எனவே இந்த அதிக சிந்தனையிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டுமென்றால் எப்போதும் 2 விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள். 1. மனதில் ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் வரும்போதெல்லாம் உடனே நிறுத்தி உங்களையே கேளுங்கள், இது இந்த நொடியில் நடந்து கொண்டிருக்கிறதா? 2. ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருந்தால் அதை அடுத்த நாள் வரை தள்ளி போடாதீர்கள். காலக்கெடுவை நிர்ணயித்து முடிவெடுத்து முன்னேறிச் செல்லுங்கள். அதிகமாகச் சிந்திக்காதவர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அவர்கள் எல்லாவற்றையும் தங்கள் தலைக்கு மேல் ஏற விடுவதில்லை. அவர்கள் சிந்திக்கிறார்கள், ஆனால் சிந்தித்த பிறகு முடிவெடுக்கிறார்கள். அவர்கள் தங்கள் எண்ணங்களை திரும்பத் திரும்ப ஓட விடுவதில்லை. அவர்களின் தெளிவு அவர்களின் அமைதியாக மாறுகிறது. நமது உணர்வற்ற மனம் மிகவும் சக்தி வாய்ந்தது. நீங்கள் நாள் முழுவதும் எதை நினைக்கிறீர்களோ அதே விஷயங்கள் அதில் சேமிக்கப்படுகின்றன. நீங்கள் மீண்டும் மீண்டும் கவலை, பயம் மற்றும் வருத்தம் பற்றிய எண்ணங்களை போட்டால் இவை அனைத்தும் உங்கள் பழக்கமாகவும் பிறகு அதிக சிந்தனை என்ற போதையாகவும் மாறும். எனவே உங்கள் மனதின் காவலாளியாக நீங்கள் இருப்பது அவசியம். ஒவ்வொரு எண்ணத்தையும் வடிகட்டுங்கள். ஒவ்வொரு சிந்தனைக்கும் ஒரு திசையை கொடுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், மனதை கட்டுப்படுத்துவது என்றால் நீங்கள் சிந்திக்கவில்லை என்று அர்த்தமல்ல. மாறாக உங்களை முன்னேற்றக்கூடியவற்றை மட்டுமே நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என்று அர்த்தம். எனவே இன்றிலிருந்து ஒரு பரிசோதனை செய்யுங்கள். ஒரு பழைய விஷயம், பயம் அல்லது முற்றுப்பெறாத திட்டம் உங்கள் மனதில் மீண்டும் மீண்டும் வரும்போதெல்லாம் அதை பிடித்து நிறுத்து, இது இப்போது நடக்கவில்லை என்று கூறுங்கள். பிறகு உங்கள் கவனத்தை நிகழ்காலத்திற்கு கொண்டு வாருங்கள்.
இந்த மூச்சில், இந்த நொடியில். ஏனென்றால் வாழ்க்கையில் மிகவும் உண்மையானது இப்போது மட்டுமே. போன நேற்று திரும்ப வராது. நீங்கள் நினைப்பது போல் நாளை இருக்காது. எனவே நண்பர்களே, நீங்கள் இதுவரை கவனமாக கேட்டிருந்தால், உங்கள் மனதை புரிந்து கொள்வதிலும் அதை கையாள்வதிலும் நீங்கள் முதல் மற்றும் மிக முக்கியமான படியை எடுத்துவிட்டீர்கள் என்று நம்புங்கள். ஏனென்றால் மனதை வெல்வது வெளி உலகத்தை வெல்வதை விட மிக மிக பெரிய வெற்றி. இன்று நீங்கள் எப்படி ஒரே ஒரு கேள்வி, இது இப்போது நடந்து கொண்டிருக்கிறதா, உங்களுக்குள் இருக்கும் அமைதியின்மையை குறைக்க முடியும் என்பதை கற்றுக்கொண்டீர்கள். முடிவுகளை ஒத்திவைக்கும் பழக்கத்தை கைவிடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் தெளிவையும் அமைதியையும் கொண்டு வர முடியும். இந்த கருத்துக்கள் கேட்பதற்கு எளிதாக இருக்கலாம், ஆனால் அவற்றை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துவதுதான் உண்மையான கலை. இந்த கலையை கற்றுக் கொடுக்க நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு சிறிதளவு பயனுள்ளதாக இருந்திருந்தால், உங்கள் மனதில் ஒரு லேசான தன்மையை உணர்ந்திருந்தால், இப்போதே இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். எப்போதும் சிந்தித்துக்கொண்டே இருந்து நிம்மதியாக வாழ முடியாத உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் வரவிருக்கும் வீடியோக்களில் அதிகமாகச் சிந்திப்பதன் மற்ற ஆபத்தான அறிகுறிகள் என்னென்ன, அல்லது அன்றாட வாழ்க்கையில் உங்கள் மனதை முழுவதுமாக எப்படி அமைதியாகவும் கட்டுப்பாட்டிலும் வைத்திருப்பது போன்றவற்றை மேலும் ஆழமாக புரிந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மேலும் அடுத்த வாழ்க்கையை மாற்றும் வீடியோ வரும்போது அது முதலில் உங்களை வந்தடைய பெல் ஐகானையும் அழுத்த மறக்காதீர்கள். இந்த சேனல் வெறும் ஒரு வீடியோ தளம் மட்டுமல்ல, மக்கள் தங்களை கண்டறியும், தங்கள் மனதை புரிந்து கொள்ளும், மேலும் புதிய அமைதியான மற்றும் சக்தி வாய்ந்த வாழ்க்கையை நோக்கிச் செல்லும் ஒரு இடமாக மாற வேண்டும் என்பதே எங்கள் இலக்கு. எனவே எங்களுடன் இணைந்திருங்கள். ஏனென்றால் அடுத்த பகுதி இன்னும் முக்கியமானதாகவும் கண் திறக்க வைப்பதாகவும் இருக்கப் போகிறது. இது உங்கள் சொந்த சேனல். இங்கு ஒவ்வொரு வீடியோவும் பார்ப்பதற்கு மட்டுமல்ல, வாழ்வதற்காகவும் இருக்கிறது. அடுத்த அற்புதமான அனுபவத்தில் சந்திப்போம். நன்றி. மற்றும் நினைவில் கொள்ளுங்கள், சிந்தனையை அல்ல, வாழ்க்கையை வாழ வேண்டும்.